இயேசுவோட உண்மையான முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவரோட உண்மையான முகம் ஒரு துணியில் பதிஞ்சிருக்கு. டெக்னாலஜி மூலம் இயேசுவோட முகத்தை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பல வருஷங்களாக ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. எஸ், இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சில் ஒரு தீ விபத்து நடந்தது. அந்த தீ விபத்தில் மிஞ்சி போனதாக இந்த ஒரு துணி கிடைக்குது. அந்த துணி 14 அடி நீளமும் 3 அடி அகலமும் இருக்கிற ஒரு துணி கிடைக்குது. ஒரு சர்ச்சில் வச்சுறாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த துணியை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து சோசியல் மீடியாலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு முகம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிலர் அதை துணி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு சர்ச்சில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது இயேசுவோட முகமாக தான் இருக்கும், அவரோட முகம் பதியப்பட்ட துணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த துணிக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குன்னா, இந்த இயேசுவை அடக்கம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அடக்கம் பண்ணும்போது இயேசு மேலே போட்ட துணியாக இது சொல்லப்படுது. ஒரு மூஞ்சி மேலே அதை போத்தி வைப்பாங்க, அதை போத்தி வைக்கிறதுக்காக போடப்பட்ட துணியாக சொல்லப்படுது. அப்போ தான் அந்த டைமில் இயேசுவோட முகம் இந்த துணியில் பதிஞ்சிருக்கிறனும் சொல்லப்படுது. இதுக்காக பல நாடுகளில் பல இடத்துல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது. அந்த துணியை வச்சு 3D டெக்னாலஜி மூலமாக அல்புறமோ ஒரு உருவத்தை உருவாக்கி, அதாவது மூஞ்சி பார்த்திங்கன்னா அந்த துணியோட முன்புறம் மட்டும்தான் இருக்குது, 4 சைடும் வர வச்சு இயேசுவோட முகத்துக்கு உருவம் கொடுத்துருக்காங்க. ஆராய்ச்சிகள் எப்போ நடக்குன்னா 1976லேயே இதுக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பலர் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட 14-15 வருஷமாக இந்த ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. இயேசுவோட முகத்தை மட்டும் தான் வரைக்க முடியுது. பட் அதோட ஒரு ஒரிஜினல் முகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் 1976க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடக்குது. கிட்டத்தட்ட 30 ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து 18 மாதமாக உழைச்சி இயேசுவோட முகத்தை ரொம்ப தத்ரூபமாக வர வைக்கிறாங்க. அதாவது அந்த துணியில் இருந்த முகத்தை ரொம்ப தத்ரூபமாக வர வைக்கிறாங்க.